குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்டோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம அந்த எம்சிஎல் நடக்கிறதுனால கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக காலையில் வீடியோஸ் போடவில்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெலிகிராமில் எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டு வரோம். அக்யூரசி நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் டிஎன்பிஎல் 2025ஓட மேட்ச் நம்பர் 19 சேலம் ஸ்பாட்டன்ஸ் வெர்சஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு நடக்கிற ஒரு மேட்சை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சோட ப்ராபபிள் 11 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக், ஹரிநிஷாந்த், ஆர் கவின், ராஜகோபால், பூபதி வசந்த் குமார், சன்னி சந்து, ஆர் விவேக், ஹரிஷ் குமார், முகமது, பொய்யாமொழி, ராகில் ஷா அவங்க விளையாடுறாங்க. சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பாபா பிரஜித், ஆஷிக், அபிஷேக் தன்வர், தினேஷ் ராஜ், நாராயண ஜெகதீசன், லோகேஷ் ராஜ், மோஹித் ஹரிஹரன், பிரேம்குமார், சிலம்பரசன், ஸ்வப்னல் சிங், விஜய் சங்கர். இதுதான் ப்ராபபிள் 11 ஃபார் சிஹெச்சி. இம்பாக்ட் பிளேயர்ஸு யாருன்னு கரெக்டாக நல்லா அனலைஸ் பண்ண முடியல, பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன், பார்ப்போம். இப்போதைக்கு 11 மட்டும் பேசுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து எஸ்எஸ்ல யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ராஜகோபால், பூபதி வசந்த் குமார், ஆர் விவேக், ஹரிஷ் குமார், பொய்யா மொழி, ரகில் ஷா. இவங்க 6 பேரை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து சிஎஸ்ஜி டீமில் பார்த்தோம் அப்படின்னா ஆஷிக், அபிஷேக் தன்வர், நாராயண ஜெகதீசன், லோகேஷ் ராஜ், பிரேம் குமார், மோஹித் ஹரிஹரன், ஸ்வப்னல் சிங், ஆர் சிலம்பரசன். இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த டீம், இதோட டீம், சிஎஸ்ஜியோட டீம் ப்ராபபிள் பிளேயர்ஸில் இல்லாமல் இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கிற அந்த 6 to 7 பிளேயர்ஸ், காமன் பிளேயர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளேயர்ஸ் டீம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னைக்கு லக்ன டைமிங் பார்த்தலாம். லக்ன டைம் வந்து 7:15 8:15 வரைக்கும் 1 hour, 8:15 8:15 10:15 வரைக்கும் ரெண்டாவது, 10:15 மேட்ச் முடிகிற வரைக்கும் இருக்குது. ஸோ 3 பார்ட்டாக போயிடுது. ஃபர்ஸ்ட் 1 hour, ரெண்டாவது 2 hours, அப்புறம் 1 hour. இப்படி தான் மேட்ச் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அப்படி பார்த்தோங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருக்குலாம் நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னா, எஸ்எஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே பிளேயர் ரகில் ஷாக்கு மட்டும் தான் நல்லா இருக்குது எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் 1 hour. இதே வந்து சிஎஸ்ஜி பார்த்தோன்னா ஆகாஷ், ஸ்வப்னல் சிங், இவங்க 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ ஸ்லைட் எஜ் கோஸ் டு சிஎஸ்ஜி. ஸோ செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜகோபால், அதுக்கப்புறம் ஹரிஷ் குமாருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, பொய்யாமொழிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதே வந்து சிஎஸ்ஜி போயிட்டோன்னா அபிஷேக் தன்வர், நாராயண ஜெகதீஷன், பிரேம்குமார், சிலம்பரசன் அப்படின்னு 4 பேர்த்துக்கு நல்லா இருக்குது. ஸோ ஸ்லைட் எஜ் அகெயின் கோஸ் டு சிஎஸ்ஜி. தேர்டு ஹாஃப் எப்படி போகுதுன்னு பார்த்தோன்னா அதே ராஜகோபால், ஹரிஷ்குமாருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, பொய்யாமொழிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவங்க எல்லாம் சேலமில் விளையாடுறதுக்கு. சிஎஸ்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் தன்வர், நாராயண ஜெகதீஷன், பிரேம்குமார், சிலம்பரசன், இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. எகெயின் 4 தேர்டு ஃபோர்த்து 4 பேர் தான் சொல்லியிருப்பேன். அந்த 4 பேர் அதே மாதிரி தான் மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்படி இதில் பார்க்கும்போது மேட்ச் வந்து இந்த வின்னர் வந்து சிஎஸ்ஜி தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஜி தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதே வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அடுத்தது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சேலமை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஹரிஷ் குமாருக்கும் பொய்யாமொழிக்கும் நீங்கள் போகலாம். இப்போ இதே வந்து சிஎஸ்ஜி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அபிஷேக் தன்வருக்கும் நாராயண ஜெகதீஷனுக்கும் நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் நான் வந்து அபிஷேக் தன்வர், நாராயண ஜெகதீஷனுக்கு போக போகிறேன். சிஎஸ்ஜி வின்னர் டீமுங்கனால அந்த சைடு போக போகிறேன். என்னோட கேப்டன்ஸ் அபிஷேக் தன்வர், நாராயண ஜெகதீஷன், இவங்க 2 பேரும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ மேட்ச் ஃப்ளோ சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஏஜ் ஸ்லைட்டாக சிஎஸ்ஜி, செகண்ட் ஏஜ் ஸ்லைட்டாக சிஎஸ்ஜி, செகண்ட் தேர்டும் கம்ப்ளீட்டாக சிஎஸ்ஜிக்கு போய் சிஎஸ்ஜி தான் அந்த மேட்சை வின் பண்ணுங்கிறது இருக்குது. மேட்ச் ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ எஸ்எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா சிஎஸ்ஜி ஒன் சைடாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பட்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இதே சிஎஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தான் ஜெயிப்பாங்க. இருந்தாலும் க்ளோஸாக போய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மால் ட்ரேட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் முன்னாடிக்கு நமக்கு இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டீம் எடுத்துக்கிட்டால் ஒரு 6 பிளேயர் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு, 6-7 பிளேயர் செகண்ட் ஹாஃப்னு சொல்வேன். அதாவது அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லக்னத்தை பிரித்து பேசுகிறோம்ல, அதெல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணி இன்னும் ரொம்ப தேவையானதை மட்டும் நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். சினாரியோஸ் எல்லாமே சொல்லியாச்சு. மேட்ச் ஃப்ளோ ஃபஸ்ட்டு பேட்டிங் எஸ்எஸ் பிடிச்சாங்கன்னா தடுமாறி
சிஎஸ் ஒன் சைடு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்ஜி பேட்டிங் பிடிச்சாங்கனாலும் தடுமாறுவாங்க. ஆனால் ட்ரேட் ஆகும், மேட்ச் கொஞ்சம் ட்ரேட் ஆகி அப்புறம் வந்து சிஎஸ்ஜி ஒரு 10-20 நிமிஷம் போயிட்டு அங்கேருந்து திரும்பி ஈவன் ப்ரைஸ் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ சேலமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலர்ஸ்க்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் அவங்க கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்கிறது இதில் முக்கியம். எஸ்பெஷலி பொய்யாமொழிக்கு ராகுல் ஷாக்லாம் நல்லா இருக்கிறதுனால அவங்க ஆச்சரியப்பட வேண்டாம் அவங்களே ஜெயிக்க வச்சாலும் கூட. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கிறதுனால சிஎஸ்ஜி தான் இன்றைக்கி ஜெயிக்கும். நம்ம சிஎஸ்ஜி சைடே போயிடலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஐடியா பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் மோர் ஓவர் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்குள்ளேயே உங்களுக்கு இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சை போட்ட மாதிரி போடுறேன். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்ட மாதிரி இந்தியா டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சா போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஆல், லவ் யூ ஆல், see you in another வீடியோ. அதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.